ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அசென்ஜர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர், குருகிராம், பூனே, கொல்கத்தா, நாக்பூர், மும்பை, ஜெய்ப்பூர்னு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு 11 monthsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,44,200 தராங்க பர் இயருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபார்ம் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணலை எதுவுமே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம், பிஎம்எஸ், பிபிஎஸ், ஸோ இந்த மாதிரி பிபிஐ, ஸோ இந்த மாதிரி டிகிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து 2023, 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த டிகிரிலாம் பண்ணி 2023, 2024 பேட்சாக இருந்து நீங்கள் ஃபுல் டைமாக எஜுகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு வேளை நீங்கள் பார்ட் டைமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த டிகிரிலாம் கரஸ்டில் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்போர்டிங் டைமில். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டு 3 monthஸில் அசென்ஜரில் எந்த ஒரு இன்டர்வியூவும் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, அதாவது எதுவுமே அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது, அப்ளைவும் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி அட்டன் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு மோர் தென் 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு 11 monthsக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி அவங்க லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களா, மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் எந்த லொக்கேஷனுக்கு வேணாலும் அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் போட்டாலுமே அதுக்கு நீங்கள் ரீலொகேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எஜுகேஷனில் எந்த ஒரு கேப்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு மார்க் அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ மார்க் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் நடக்கும். இது வந்து 50 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், ரீசனிங் இதான் கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்லாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காக்னிட்டிவ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ இதில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், ரீசனிங், காமன் அப்ளிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸ், சூடோ கோடு, ஃபண்டமெண்டல் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி இதான் கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க செகண்ட் அசஸ்மெண்ட்டுக்கு. ஸோ செகண்ட் அசஸ்மெண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 90 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக 40 questions இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 40 questions வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசஸ்மெண்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்கும். கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வொக்காபுலரி செக் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ளூவன்சி செக் பண்ணுவாங்க, சென்டென்ஸை வந்து மேக் பண்ண சொல்லுவாங்க, ப்ரொனவுன்சியேஷன் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்போர்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த 4 roundsலேயும் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்போர்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ரவுண்டுமே முக்கியம். இது ஒவ்வொரு ரவுண்டுமே எலிமினேஷன் ரவுண்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பண்ணணும். இந்த எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்போர்டிங் ப்ராசஸ் நடக்கும்.
ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அசென்ஜரில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்கள் நேமை எப்படி என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் கவர்மெண்ட் ஐடியை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ அண்ட் டோன்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் ஹையரிங் அப்டேட்ஸை பற்றி. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஜெண்டர் என்னவோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் கரண்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்னு 2 காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை சேம் அட்ரஸாக இருந்தது அப்படின்னா சேம் அட்ரஸே நீங்கள் கொடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் அட்ரஸாக இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் அட்ரஸ், பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அண்டர் கிராஜுவேட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிகிரி, காலேஜ், பிரான்ச், யூனிவர்சிட்டி, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ எண்ட் ஆச்சு, உங்கள் மந்த் ஆஃப் பாசிங்கு, இயர் ஆஃப் பாசிங்கு, உங்கள் சிஜிபிஏ இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டையும் கொடுத்துக்கலாம், அண்டர் கிராஜுவேட்டையும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வெறும் போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் கொடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்கள் ஹையஸ்ட் டிகிரியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இருக்குன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் எதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும், அப்படி இல்லைனா நோ எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ப்ரைமரி ஸ்கில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைமரியாக இருக்கிறத கொடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து உங்கள் செகண்டரி ஸ்கில்லை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது இருந்தால் அதை இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜில் டிப்ளமோ கிராஜுவேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜில் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க லாங்குவேஜில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸை லைனாக கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன லைனாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டிகிரியை அந்த டைமில் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2023 பேட்சாக இருந்தால் முடிச்சிருப்பீங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருந்தீங்கன்னா கரண்ட்லி பர்சீவிங் மை எஜுகேஷன் டிகிரின்னு கொடுத்துருங்க. நீங்கள் 2023 பேட்சாக இருந்தீங்கன்னா எஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதாவது ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போயாவது அசென்ஜரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் நீங்கள் அசென்ஜரில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாமல் தான் இருப்பீங்க. ஸோ நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனல் இயர் செமஸ்டர் முடிச்சிட்டிங்களா, இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட் வைவாவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூமை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கவர்மெண்ட் ஐடியை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ரெஸ்யூம் வந்து மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB, ஃபோட்டோவோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 MB. ஸோ கவர்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் கார்டுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்கும், அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 MB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐ அக்ரீன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.